ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா படித்த ஸ்கூலில் வந்து கால் பண்ணி, சார் உங்களுடைய பொண்ணை வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கு இப்போ தான் வந்து கரஸ்பாண்டன்ட் வந்து கால் பண்ணார். இந்த மாதிரி வந்து டேலண்டான பொண்ணை வந்து எதுக்கு ஸ்கூலை விட்டு நீக்கினீங்க, என்ன வந்து கேட்காத அப்படின்ற மாதிரி வந்து கோவப்பட்டார். இதனால் வந்து எங்களுடைய ஸ்கூலோட பேர் வந்து எங்கேயோ வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மறுபடியும் உங்களுடைய மகளை வந்து எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து என்ன பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு ரூமில் போய் பார்க்குறப்ப, விஜய் சார் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பக்கமாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா, எதுக்கு மல்லி நான் போய்ட்டு உன்னை வந்து மன்னிக்கணும், எதுக்கு இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருக்கேன், இப்போ வந்து நீ செஞ்ச விஷயத்தால் தான் வந்து அந்த ஸ்கூலோட பேர் வந்து பிரபலமாகிட்டு நம்முடைய வெண்பாவை மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னது பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து எப்படி வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல சார், அதுக்காக என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ எங்கள் அந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்து இப்போ வந்து வெண்பா வந்து டிசிப்ளின் அவார்டு வந்து வாங்கினதோட இப்போ அந்த ஸ்கூலோட பேரவே வந்து எங்கேயோ வந்து கொண்டு போயிருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்கூலோட நிர்வாகம் வந்து வெண்பாவை வந்து பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே வந்து நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டுறாங்க நம்மளுடைய மல்லியை. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட வந்து நம்முடைய மல்லி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நானே வந்து வெண்பாவை வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு வரதும் வெண்பாவை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லா வேலையும் வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சார்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நம்மளுடைய விஜயுமே பார்த்திங்கன்னா, சரி மல்லி, இத்தனை வந்து நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியும் வந்து பிரிக்கணும்னு நினச்சி இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா செருப்படி கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து கண்டிப்பாக வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்முடைய ராஜேஸ்வரி வந்து வெண்பாவும் மல்லியும் பிரிக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டே வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்து போயிட்டு இருக்காங்களே. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய நிலைமை வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். இவங்களை வந்து எப்படியாவது வந்து பிரிக்கணும் அப்படின்னு தாங்க மறுபடியுமே வந்து யோசிக்க போகிறாங்க. அந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த மல்லி வெண்பாவை வந்து பிரிச்சுருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மல்லியை ஈஸியாக வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். மாமாக்கிட்டே வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். வெண்பாவை வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். யாருமே வந்து நம்மளை வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆணவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து ஓஹோன்னு வந்து பாராட்டிகிட்டு இருந்தாங்க சொல்ல முடியும். நம்முடைய வெண்பாவுக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, நான் கூட வந்து பயந்துட்டேம்மா, நான் வந்து எங்கே அந்த ராஜேஸ்வரி அத்தைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு வந்து நான் வந்து சித்திரவதைப்படணும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. டாடா இல்லாத நேரத்தில் என்னை வந்து கொடுமைப்படுத்தணும், நீ என்ன வேணும்னு கேட்டாலே நான் வந்து வாங்கி தர மாட்டேன், நீ வந்து அந்த மல்லி கூட வந்து சேரக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டாடாவும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொன்னது நான் வந்து பயந்துட்டேன். ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. இனிமேல் வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து சொல்லித்தர போகிறீங்க, கூட்டு வர போகிறீங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம விஜயுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. வேறு எபிசோடில் இதாக நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.